மேசராசிக்கு இந்த 1/1/2025 அதில் 1/1 நம்ம எடுத்துருவோம். 2025 அப்போ 2025 அப்போ 2025 பொழுது நமக்கு மேசராசிக்கு உரிய ஆண்டாகவே இது இருக்கின்றது. நேயர் பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு உரிய ஆண்டாக இருக்குதுன்னா மேசராசிக்குரிய எண் 9. அப்போ மேசராசி தலையான ராசி. உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல செய்தியோட உங்கள் புத்தாண்டுக்குள்ள நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உழைப்பினுடைய சிகரத்தை தொட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஆண்டில் உங்களுடைய நியூமராலஜியில் உங்களுடைய கூட்டு எண் 9. அப்போ உங்கள் ராசிக்கே 9ல் இருக்கார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 9, உங்களுடைய எண்ணும் 9, உங்கள் கோள் நவகிரகத்துக்கு செவ்வாய் அதிபதி. அப்போ உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லதை செய்யக்கூடியவன் தான். நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ல் ரிஷபத்தில் இருக்கிறாரு. நல்ல சாரத்தில் இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசியிலே இருந்திருந்தார். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு 2ல் வரும்பொழுது நிச்சயமாக 2ஆம் இடத்திற்குரிய பாவகத்தன்மையை உங்களுக்கு கொடுத்தே ஆவார். நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025 உங்களுக்கு கண்டிப்பாக 30/3/2025 வரையும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அது என்ன ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசை ராகு புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, இதெல்லாம் நெகட்டிவானது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்குமே ஒத்துழைக்காது. ஆனால் 30/3/2025 வரை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை நற்பலனை அள்ளி கொடுக்கும், கிள்ளி கொடுக்காது. அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி 30/3 வரக்கூடிய சனிப்பயிற்சி வரையும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன வருஷப்பிறப்பு 1/1/2025 என்ன உங்களுக்கு உங்கள் நம்பர் ஆச்சு. எதை வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். எந்த தொழில் அப்போ உங்களுக்குரிய தொழில், பொறியியல் சம்மந்தப்பட்ட தொழில், நர்ஸு சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், துப்புரவுக்கு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், நீர் சம்மந்தப்பட்ட தொழில். நீர் உங்களுக்கு ஒரு நெருப்பு நீர் ஒன்று தானே. நீருக்கு இன்னொரு பேர் புனல் தானே. புனலும் கனலும் சேர்ந்தது தானே. அப்போ உங்கள் ராசி சரராசி வெளிநாட்டுக்குரியது. வெளியே எங்கேயாவது போய் செயினை கட்டி போட்டால் நிற்க மாட்டேங்கிறாங்க. செயினை அது மேசராசிக்காரனுக்கு 9ல் தனுசில் செவ்வாய் இருந்துச்சுன்னு வைங்க, வெளிநாட்டுக்கு தான். உள்நாட்டில் இருக்க முடியாது. காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம், உங்கள் லக்கணத்துக்கு 9ஆம் இடம். அப்போ வெளியே தான் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு மேற்கண்ட தொழிலை கண்டிப்பாக செய்யுங்க. நான் முதல் ராசிக்கே சொல்லிடுறேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அதனால உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டுக்குள்ள என்ன வருது, உங்களுக்கு வரையறுக்கு என்ன சமர்ப்பிக்கப்பட்டது வருது, அதைத்தான் நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சு வந்தால் உங்கள் தசாபுத்தி குரு திசையில் சந்திர புத்தி. மேசராசிக்கு இப்போ என்ன நடக்கணும்? குரு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் சூரிய புத்தி. சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும். மேசராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். 30 வேண்டாம், இன்னும் சுவாமி சொல்றேன் கேட்டுக்கோங்க. 14/4/2025 சித்திரை மாசம் வரைக்கும் நீங்க ஜாலியா இருங்க. சித்திரை மாசம் வரைக்கும் சிறப்பா பண்ணுங்க. ஏன்? ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடத்தில் ஒரு எந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு ஒன்றும் செய்வதில்லை. அந்த 3 மாதத்திற்கு அடுத்துதான் அதனுடைய குணத்தை காட்டும். 3 மாதத்திற்கு அடுத்துதான் நன்மை தீமையை எடுத்து உரைக்கும். அந்த 3 மாதத்துல உங்களுக்கு உங்கள் தசாபுத்தி என்ன நடக்குது என்பதை பரிசீலித்து கொண்டு நீங்க முயற்சி செய்தால் மேசராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனை தீர்வுக்கு வரும், குழந்தை பாக்கியம் தீர்வுக்கு வரும், நண்பர்களுடைய இடத்துல தீர்வுக்கு வரும், வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், கமர்ஷியலாக இருப்பீங்க, வெளிநாடு போவீங்க. உங்களுக்கு தொழிலை தவிர அடுத்த குடும்ப பிரச்சனைகள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் எல்லாம் இப்போ கூடிய எவ்வளவு நட்டமான தொழில் இப்போ வரக்கூடிய நேரம் மேசராசிக்கு. ஏன்னா உங்கள் மேசராசிக்கு உங்களுடைய சனீஸ்வரர் இப்போ 3ஆம் பார்வையோட பார்க்குறார்.
3ஆம் பார்வை. ஏன்னா அடுத்து மே மாசத்துக்கு அடுத்து மே குரு பயிற்சிக்கு உங்க குரு ராசிக்கு 2ல் இருக்கிற 3க்கு போயிடுவாரு. அப்போ 3க்கு போனால் உங்களை ஒன்றும் மூச்சு விட முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் மே மாதம் குரு பயிற்சி ஆகிறாரு, உங்களுக்கு 7.5 சனி வரை வருது. 7.5 சனி வரை வர்றாரு. அப்போ 7.5 சனி போது இதுக்கு எல்லாமே அடக்கமாக வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக என்ன செய்யணும்? மேசராசிக்காரங்கள் இந்த 30 வேண்டாம் உங்களுக்கு, நான் அதை சொல்லவே மாட்டேன், அதை உங்களுக்கு நான் பதிவு செய்யலை. 14/4/2025 தமிழ் சித்திரை வருஷம் பிறக்குது பார்த்தீங்களா? அந்த சித்திரை வருஷத்துலேருந்து ஜெகஜோதியாக இருப்பீங்க. அதுக்களாக எல்லாத்தையும் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க, பேச்சப் பண்ணிக்கோங்க. எங்கே ஒட்டுப்பத்து எது குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பள்ளி பண்ணிக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு மேசராசி உங்கள் மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் மட்டுமில்லைங்க, மேசத்துக்கு, விருச்சகத்துக்கு, கடகத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசுக்கு, மீனத்துக்கு மிக சுப பலனை கொடுக்கக்கூடிய நேரம் 2025. எனவே 2025 கரெக்டாக 14 3 மாதம், நான் அதுலேயும் 1 மாதம் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ராஜகிரகம் ஒரு பயிற்சி வரும் பொழுது 3 மாதத்துக்கு அடுத்து தான் ஆக்டிவ் ஆகும், அதுக்கு அடுத்து தான் ஆக்டிவ் ஆகும். அதனால அதுக்களாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்வது மிகவும் நன்று. அப்போ மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும். எதை பொறுத்து? வயதை பொறுத்து. ஏன்னா 7 வருது. 15 வயசுக்காரனை ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க. 15 வயசுக்காரனுக்கு மொபைலில் கொடுக்காதீங்க. 15 வயசுக்காரனுக்கு படிப்பில் கவனத்தை செலுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். 25 வயசுக்காரனுக்கு கல்யாணத்துக்கு பாருங்க. 32 வயசுக்காரனுக்கு திருமணம் ஆகாம இருக்கிறவனுக்கு விரையச்சனி சுபவிரயமா ஆக்கிக்கங்க. மேசராசி நேயர்களுக்கு சுபவிரயமா ஆக்கிக்கங்க. வீடு கட்ட குறைய இருக்குதா, வீட்டை கட்டுங்க. கல்யாணத்தை பண்ணதுக்கும் முயற்சி பண்ணுங்க, எல்லாமே நடக்கும். வயது முக்கியம், ஒவ்வொரு ராசிக்கும் வயது முக்கியம். அடுத்தது பொங்கு சனி. 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பொங்கு சனி. பயப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு சனீஸ்வரனை கும்பிடுங்க. திருக்கொல்லிக்காடு போங்க, திருநள்ளாறு போங்க, குச்சனூர் போங்க, நிறைய சோழவந்தான் படித்துள்ள இருக்கிற சனீஸ்வரனை போங்க. அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எந்த கோயில் உங்களுக்கு தேவையில்லை எனக்கு கால் பண்ணுங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எந்த திருத்தலம் இருக்குது, சனி சம்பந்தப்பட்ட தலம் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக நன்றாக இருக்கும். அடுத்தது மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு. ஏன்னா முதல் திசையே கேது திசை. முதல் 27 நட்சத்திரத்தில் நடக்கக்கூடியது கேது திசை, முதல் திசை. அப்போ அஸ்வினிங்கிறது முதல். நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வழிகாட்டியிருக்காங்க. அதனால முதல்ல அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு பிள்ளையார் வழிபாடை நல்லா பண்ணுங்க. 2வது குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, அப்புறம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடு. கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு எப்படியாவது ஒரு கணபதி ஹோமத்தை நீங்கள் பண்ணிக்கங்க. ஏன்னா வருஷப்பிறப்பு வருது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களும் ஒரு கணபதி ஹோமத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும். தடை இருக்காது, பிரச்சனை இருக்காது, தங்கு தடை இருக்காது, எந்த விதமான கெடுதி இருக்காது, எதிரி பயம் விலகாது. நீண்ட நாள் எடுத்து கொடுத்த பணம் இப்போ வருங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரேக்காக இருக்கக்கூடிய பணம்லாம் இப்போ வந்து சேரும். ஏன்னா நல்ல நேரம். ஒரு மனித நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு நல்லது வரும்பொழுது அதற்கு நல்லது தான் நடக்கும். கெட்டது வரும்போது கெட்டது தேடி வரும். ஆனால் 14/4/2025 சித்திரை வருஷப்பிறப்பு வரையும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். முருகன் வழிபாடில் வல்லக்கோட்டை முருகனை மிக சிறப்பாக பண்ணிக்கங்க. 6 வருஷம் போகல அமெரிக்காவுக்கு. ஆனால் 6வது வாரம் போனோடனே அவர் அமெரிக்கா போயிட்டு, குருஜி ரொம்ப உங்களை வணங்குறீங்க, என்னை வணங்காத, அங்கே போய்ப்பார். நான் மனுஷன், நான் நரகன், நான் பித்தன், நான் பேயன், என்னை வணங்காத, எம்பெருமானை போய்ப்பார். அந்த வல்லக்கோட்டை முருகனை மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். சிறுவாபுரி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சிறுவாபுரி போறாங்க. முருகனுடைய பதிகத்துல சண்முக கவசத்தை தயவு செய்து படிங்க. கல்யாணம் ஆகாதவங்க சஷ்டியை படிங்க. கல்யாணம் ஆனவங்க சண்முக கவசத்தை படிங்க. தொழில் பண்றவங்க, பிரச்சனைக்கு உள்ளவங்க, எதிரியில வீழ்த்தக்கூடியவங்க சத்ரு சம்கார் பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர், உங்களுக்கு பிடிச்ச யோக நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு
7 உங்களுக்கு 3. மேசராசிக்கு யோக நம்பர் 3. மேசராசிக்கு நல்ல நண்பர் 37. மேசராசிக்கு உரிய அற்புதமான நண்பர் 37 உச்சத்தில் போய் கொடுக்கும். உங்களுக்கு 30 உங்களுக்கு நல்லா இருக்கும். 9 அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 9 எடுத்துக்கோங்க. தயவு செய்து மெரூன் கலரை எடுத்து விருப்பி காட்டிக்கோங்க. உங்களுக்கு இஷ்டமான கலர் மெரூன் கலர், சிகப்பு கலர். வண்டி வாங்குறீங்களா? மெரூன் கலர். வாகனம் வாங்குறீங்களா? மெரூன் கலர். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா? ஒரு 38 அந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல.